சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், உன் அப்பா எதையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம், உன் பக்கத்து வீட்டில் உள்ளவன் உன் வீட்டிற்கு வந்து செய்த காரியத்தை மட்டும் இடத்தில் சொல்லாமல் சென்று விடுவேன். நான் என்ன என் குழந்தைக்கு இங்கு எல்லோரையும் நான் பார்த்து விட்டேன். உன்னோடு பழகிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனநிலையும் நான் பார்த்து விட்டேன். ஒவ்வொருவனுடைய எண்ணமும் சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் யோசிக்கின்ற விஷயங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு சுயநலம் இருக்கிறது. எல்லோருக்கும் தான் மட்டும் தான் என்ற ஒரு அகம்பாவம் இருக்கிறது. இன்னொருவருக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இங்கு யாருக்கும் இருப்பதில்லை. எது நடந்தாலும் சரி, நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாக சொல்லிவிடுவேன் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்கின்றேனோ அதை எல்லாமும் நீ சரியாக கவனத்தில் கொண்டு கேள். சுற்றி நடப்பதை நீ கட்டாயமாக நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கும் விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பினால் ஒரு வாழ்க்கை உனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், மன நிம்மதியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால், அதற்கு தகுந்தாற்போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்க முடியாதல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை, நாம் செய்கின்ற சில தவறுகளையும் நாம் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே எல்லாமே நமக்குத்தான் தெரியும் என்று நாம் இருப்பதிலிருந்து விடக்கூடாதல்லவா? நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உணர்வுகளையும் என்னவென்று நாம் யோசிக்கத்தான் வேண்டும். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனி வரும் நாட்களில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டி நான் யோசிக்கின்றேனோ அதை எல்லாம் சரியான நேரத்தில் உன் அப்பா உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் நிச்சயமாக வந்துவிட்டேன். என் அன்பு குழந்தையே, எதிலுமே நம்முடைய உணர்வுகளை மட்டும் நாம் இழந்து விடக்கூடாது. எதிலுமே நமக்கான வாழ்க்கையை மட்டும் நாம் தொலைத்து விடக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் எதையாவது சிந்தித்து மனம் வருந்தி வேதனைப்படுவதை விட, நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் இந்த உணர்வுகளோடு நாம் எப்பொழுதும் வாழ்ந்து பழக வேண்டும். என்ன நடக்கிறது என்பதிலிருந்து இனி வருவதை எல்லாமும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன கிடைக்க காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் எந்த ஒரு தருணத்தையும் அன்போடு அரவணைத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக அப்பா உன் முன்னால் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னரே நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக ஒப்படைத்து விடுவேன் என்பதை நீ மறக்காதே. அழகாக இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் நான் உனக்கே என்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா உன்னை சுற்றி நடக்கும் இப்படி ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சொல்லத்தான் வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் என்ன நல்லவன் என்னவனாலும் சரி, உனக்கென என்ன நடந்திருந்தாலும் சரி, தெய்வம் சொல்லும்போது அதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தில் நீ இருக்க வேண்டும். சாயப்பா சொல்வது போல உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவனுடைய செயல்பாடுகள் என்னை அதிகமாக பாதிப்படைய செய்திருக்கிறது. இவர்களுடைய நடவடிக்கைகள் அதிகமாக உன் அப்பாவை யோசிக்க வைத்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் முழுக்க முழுக்க வேண்டுமென்றே உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்தியது என்பது உண்மைதானே. உன் அப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் அப்பாவின் பக்கத்தில் இருப்பவர்கள் நமக்கு ஆத்திரம்
அவசரத்திற்கு உதவி செய்வார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம் இவர்கள் வேண்டுமென்றே உனக்கு கெடுதலை அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை அல்லவா தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு பல நிலைகளிலும் இவர்கள் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவானாலும் சரி, நான் இருக்கிறேன். இந்த சாயப்பா நான் இருக்கிறேன். இனி உனக்கு என்ன நடக்கும் என்பது, ஏது நடக்கும் என்பதும் இனி சரியாக உனக்கு நிச்சயமாக உன் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தும் என்பதை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கே என்று ஒவ்வொன்றையும் நான் சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல இவர்கள் உன் வீட்டிற்கு வருகிறார்கள், செல்கிறார்கள் என்று தான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவர்களின் மனப்போக்கு மாறி, இவர்களுடைய சிந்தனைகள் மாறி பல நாட்கள் ஆயிற்று. எப்பொழுது மாறியது என்று தானே கேட்கிறாய். எப்பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர தொடங்கியதோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் வரத் தொடங்கியதோ, எப்பொழுது நீ வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் நல்லபடியாக உன் எதிர்காலத்தை நோக்கி எடுத்து வைக்க தொடங்கினாயோ அப்பொழுதே இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் மாறத் தொடங்கிவிட்டது. உன்னுடைய மாற்றம், உன்னுடைய முன்னேற்றம் என்று இவை எல்லாமும் இவர்களுடைய மனதிற்குள் மிகுதியான சோதனையையும் வேதனையையும் கொடுக்க தொடங்கிவிட்டது. எப்படி இதுவெல்லாம் நடக்கிறது, உன் வாழ்க்கையில் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க தொடங்கிவிட்டது. இவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் ஒரு நிலையில் தான் உன்னை வைத்திருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு, என்ன நடக்கும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் அது போதும். சரியான மனநிலையோடு எதையுமே என் குழந்தை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். சரியான மனநிலையோடு இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா இவர்களுடைய மனநிலையை உணர்ந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்து விட்டது என்பதை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் இவர்களை நான் என்னவென்று தொடர ஆரம்பித்து, இவர்களுடைய உண்மையான மனநிலை என்னவென்று நான் யோசிக்க ஆரம்பித்து, எதற்காக இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், அப்படி என்ன நடந்தது, என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கினேன். உன் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் இவர்களுடைய சிந்தனைகள் எப்படி மாறுபடுகிறது என்பதை பார்த்து இந்த அப்பாவிற்கு மிகுதியான மனவேதனை இருந்தது. இது போன்றெல்லாம் குழந்தைகள் இருக்கவே கூடாது. இது போன்றெல்லாம் இவர்கள் ஒருபொழுதும் இருந்து விடவே கூடாது. சுற்றி இருப்பதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்துவது போல, இந்த அப்பா இருந்து உனக்கு சொல்வது போல, என் குழந்தை இனிமேலாவது நம் வீடு தேடி வருகின்றவர்களுடைய மனநிலையை நீ புரிந்து, எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த வேண்டுமென்று இவர்கள் மனதில் எண்ணங்கள் இருந்ததோ அதை வெளிக்காட்டாமல் உன்னை சுற்றி வந்து வேண்டுமென்றே உனக்கு இவர்கள் மிகுந்த சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மௌனமாக இருந்து, அமைதியாக இருந்து இவர்கள் சில காரியங்களை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை என்று நீ யோசிக்கலாம், உண்மைதானே? யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், என் குழந்தையே, தனக்கு வேண்டப்பட்டவர்களோ அல்லது தனக்கு அருகில் இருப்பவர்களோ தன்னை விட வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் இவர்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறார்கள். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான ஒன்றை பெறும்பொழுது தன்னை விட அதிகப்படியான ஒரு நிலைக்கு இவர்கள் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற எண்ணம்தான், இது போன்ற சிந்தனைதான், இது போன்ற உணர்வுகள்தான் இன்று இவர்களை இப்படி எல்லாமும் மாற்றி இருக்கிறது. அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கிறாயா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் இருக்கும் சில விஷயங்கள், உன்னுடைய வீட்டில் நடக்கும் சில விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க இவர்கள் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டிற்குள் வந்து பேசி பேசி உனக்கு நல்லது நடக்கக்கூடிய காரியங்களை கூட எதிர்மறையாக இவர்கள் மாற்றிவிட்டார்கள். உனக்கு நடக்கும் நல்ல சிந்தனைகளை கூட இவர்கள் எதிர்மறையாக மாற்றிவிட்டார்கள். உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனதிலும் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து, தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து, மேலும் மேலும் இவர்களை கண் கலங்க வைக்கும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற விஷயங்களோடு இனி உனக்காக என்ன கிடைக்க இருக்கிறதோ அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல நல்ல உணர்வுகளோடு இந்த அப்பா உனக்கு தருகின்ற வாக்கினில்
உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக மாற்றிக்கொண்டு வந்து உனக்கு கொடுப்பேன் என்பதை மறக்காதே. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்காதே. இந்த நேரம் இனி நடந்து முடிந்த எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை நடத்தி தரும் பொழுது, உன்னை சுற்றி இந்த சாயப்பா வருகின்ற இந்த காலம் முழுக்க ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவனுடைய மனதிலும் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து, தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து, தேவையில்லாமல் எதையாவது பேசி ஒருவருக்கொருவர் தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும்படியும் புரிந்து கொள்ளும்படியும் இவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இப்படியே இவர்கள் உன் வீட்டிற்குள் மீண்டும் மீண்டும் நுழைந்து அங்கிருக்கும் எதிர்மறையான விஷயங்களை எல்லாமும் அதிகப்படுத்தி விட்டு நேர்மறையான விஷயங்களை எல்லாமும் அங்கிருந்து எடுத்துச் செல்கிறார்கள் என்றால், இவர்களிடத்தில் நிச்சயமாக நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரிடம் இவர்கள் பேசும்பொழுது என்ன பேசுகிறார்கள் என்பதை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய உண்மையான உணர்வுகள் என்னவாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நான் எப்பொழுதும் தடுத்து நிறுத்துவேன் என்பதை மறக்க, சாயப்பா கொண்டு வந்து தருகின்ற விஷயங்களோடு எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்றால், உன்னை சுற்றி வரும் இந்த மனிதர்களிடத்தில் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லாம் உனக்கு தெளிவான ஒன்றை நடத்தி கொடுக்க வரும் நேரம். நீயும் சற்று கவனமாக இருந்து விட்டால் அது போதும். நீயும் சற்று தெளிவோடு இருந்து விட்டாலே அது போதும். எல்லாம் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உனக்கு மாற்றிக் கொடுக்கும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதையும் நீ மறக்காதே. அப்பா இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கும் வரை உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. வாழ்க்கை முழுமையிலும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ளும் அந்த நிலை வரும்பொழுது இனி எந்த சூழ்நிலையும் உனக்கு மாறிவிடும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.